மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த அத்தியாயத்தில் இப்போ நம்ம ஆக்சுவலாக 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். முதல்ல 4 ஸ்லோகம் பார்த்தா, இந்த 5வது ஸ்லோகத்தில் யமம் நியமம் வந்ததுனால கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கேன். அதில் ஆக்சுவலாக கடமையை செய்தல், கர்மயோகமாக செய்தல், பகவானிடம் சரணடைந்து தன்னுடைய கடமைகளை செய்தல், வைராக்கியத்துடன் செய்தல், அதாவது பற்றற்று செய்தல், பற்றை குறைத்து கொள்ளுதல், அந்த பற்று இல்லாமல் இருப்பதற்கு வைராக்கியம் வருவதற்கு உபாயம் உலகத்தை பார்க்கும் விதத்தில் பார்த்தல். மனசை ஓரளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிட்டு பார்த்தோம் சொன்னால் வைராக்கியம் வரும். பிறகு சுகதுக்கத்திற்கான காரணம் பொருள்கள் அல்ல, மனம்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் வைராக்கியம் வரும். பிறகு வைராக்கியத்தை அடைஞ்ச பிறகு உண்மையை உணர வேண்டுங்கிற நோக்கம் வரணும். பிறகு இந்த சேவை, சமுதாய சேவை முதலிய கர்மங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி ஆன்மீக சாதனைகளை அதிகமாக கருத்தை செலுத்தணும். பகவானிடம் நம்பிக்கை வேண்டும். இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய பூஜை முதலிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். பிறகு யமம் நியமம், இந்த ஒரு சிஷ்யன் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள் என்னன்னு சொன்னால், சாதனைகள் என்னென்னா, பதஞ்சலி சொல்லக்கூடிய ஒரு 8 அங்கங்களில் சொல்லியிருக்கிறார். அது முதல்ல 2 யமம் நியமம், அதை பற்றி சொன்னார். அதில் யமம் என்பது கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய செயல்கள், கடைப்பிடிக்க வேண்டியவை. நியமம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய சாதனை. அதாவது கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியதுன்னா அஹிம்சை, அதாவது பிறரை துன்புறுத்தாமை, ஹிம்சை செய்யாமை. பிறகு சத்தியம், பொய் சொல்லாமை. பிரம்மச்சரியம், புலன் வழி செல்லாமை. திருடாமை, பிறர் பொருளை அபகரிக்காமை. பிறகு தேவைக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளாமை. இதெல்லாம் நம்ம கட்டாயம் கடைப்பிடிச்சாகணும். பிறகு தூய்மை, மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, தவம் செய்கிறது, ஆன்மீக நூல்களை பாராயணம் செய்வது, படித்தல், இறை வழிபாடு, இதை முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னார். இதை செஞ்ச பிறகு சத்குருவை அடைதல். அந்த குரு அனைத்தையும் அறிந்து அறிவினால் ஆழ் மனதில் அமைதியை அடைந்தவராக இருக்கணும். செயலில் ஊமையாக பேசாமல் இருக்கிறவர் கிடையாது. ஆழ் மனசில் அவருக்கு அமைதி இருக்கணும். அவர் இறை தத்துவத்தை நன்கு உணர்ந்திருக்கணும், அதில் நிலை பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட குருவை அடைய வேண்டும். சரி, குருவை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னா, 6வது ஸ்லோகத்தில் ஒரு 9 குணங்கள் சொல்கிறார், 9 பண்புகள். இந்த 9 பண்புகளுடன் அவன் இந்த சாதனைகளை தொடரணும்னு சொல்கிறார். அதாவது வேதாந்தம் படிக்க வர்ற மாணவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பன்னு சொல்லி 4 சாதனை சொல்லுவாங்க. விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம் சொல்லி. அந்த முமுட்சுத்துவங்கிறது கடவுளுடைய தத்துவத்தை அறிய வேண்டும், உண்மையை உணர வேண்டும். அப்படிப்பட்டதான் குருவிட்ட போவான். அது முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த 4 சாதனைகளவே இவர் என்ன சொல்ற, 9 பண்புகளாக சொல்லி, இந்த பண்புகள்லாம் இருந்தால் அவன் போய் குருவிட்ட படித்தா அவனுக்கு சாஸ்திரமெல்லாம் புரியும். ஓரளவுக்கு முழுசாக 100% வர்றதுங்கிறது ரொம்ப கடினம். அது தத்துவத்தெல்லாம் புரிஞ்ச பிறதே வரும். ஓரளவுக்கு இருந்தாலே இந்த இதுக்குள்ளே ஆன்மீக இந்த தத்துவத்தை புரிகிற விஷயத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதில் மொத்தம் 9 பண்பு. கர்வமின்மை, அமானி. அமத்சரக, பொறாமையின்மை. தக்ஷக, திறமையுடன் இருத்தல். நிர்மமக, மமகாரம் இல்லாமல் இருத்தல். திருட சௌக்கிருதக, எல்லாரிடமும் மென்மையாக உறவு வைத்து கொள்ளுதல். அசத்வரக, நிதானமாக செயல்படுதல். அர்த்த ஜிக்ஞாசு, சாஸ்திரத்தை நன்கு நாடுதல். அனசூயக, குறை காணாத தன்மை. அமோக வாகு, பயனற்ற சொற்களை பேசாதவன். பிறகு பற்றில்லாமல் இருத்தல், இது 9. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பற்றின்மை, யாரிடம், மனைவி, மக்கள், குழந்தைகள் அதிகமாக அன்பு இருக்கணும். அன்புக்கும் பற்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பிறகு உதாசீனனாக இருத்தல். பிறகு பிறர் நலத்தை வேண்டுதல். இதில் ஒரு 9, அதில் ஒரு 3 சொல்கிறார். இதெல்லாம் ஒரு சாதகன் கடைப்பிடிக்க வேண்டிய பண்புகள். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அமானின்னு சொன்னால் கர்வமின்மை. அமானித்துவம் சொல்லி பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் வரும்.
ஒருத்தன் வந்து கர்வம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லும். கர்வத்துக்கு ஆப்போசிட்டு பணிவு. ஒருத்தன் கர்வமாக இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு எதிர்வாக இருக்குன்னு பணிவாக இருக்கிறது. இந்த அமானிங்கிற வார்த்தைக்கு ரெண்டையும் சொல்லலாம். பணிவாக இருக்கிறது அல்லது கர்வம் இல்லாமல் இருக்கிறது. பணிவாக இருக்கிறதுடைய அர்த்தமே என்ன? கர்வம் இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது தாங்கிட்ட இருக்க செல்வம், குணம் இதை வச்சுக்கிட்டு சில பேர் கர்வப்படுவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆனால் கர்வமாக இருப்பான். இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கர்வமாக இருப்பான். அப்படியும் இருக்கிறவன் இருக்கான். இருந்துக்கிட்டு கர்வம் இருக்கிறதே கூடாது. இல்லாத இருக்கிறதா நினச்சிட்டு கர்வமாக இருக்கிறது இருக்குது, அது கூடாது. நம்மளுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ கர்வங்கிற பண்பு, கர்வங்கிற குணம் கூடாது. சரி, இந்த கர்வம் எல்லாம் எதில் வருதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, கர்வம் இருக்குது. எதெல்லாம் கர்வம் வரும்? சில பேருக்கு செல்வத்தில் கர்வம் இருக்கும், எனக்கு செல்வம் ரொம்ப இருக்குன்னு. கல்வியில் கர்வம் இருக்காது, நான் ரொம்ப படிச்சிருக்கேங்கிற கர்வம் வராது, ஆனால் அதுலேயும் வரும். செல்வத்தில் கர்வம் வரும், கல்வியில் கர்வம் வரும், தன்னுடைய குலத்தில் கர்வம் வரும். நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், என்னுடைய பரம்பரையை இப்படின்னு ஒரு கர்வம் வரும். பிறகு இன்னொன்று, தவம் பண்ணாலும் கர்வம் வரும். தவமே கர்வத்தை நீக்கிறதுக்கு அந்த தவத்திலையும் கர்வம் வரும். என்னைய மாதிரி யாரும் பூஜை பண்ண முடியாது. 50 வருஷம் சபரிமலைக்கு நான் விரதம் வந்து மாலை போட்டிருக்கேன், அதில் ஒரு கர்வம். இப்படி செல்வம், குலம், வித்யா, தவம், இந்த 4 விஷயங்களில் ஒருத்தனுக்கு கர்வம் வரும். அந்த கர்வம் வரும் பொழுது இந்த கர்வம் எனக்கு கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதிலிருந்து விடுபடணும். பயிற்சி பண்ண இதெல்லாம் வந்துடும். எல்லாம் படிப்படியாக வரும். முதல்ல இருக்கத்தையும் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். தனம், செல்வம், பையில் தனம் இருந்தால் தலையில் கனவு வருமா சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செல்வம் இருக்கும்போது நடையே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா நோட்டே பெருசு, அந்த பாக்கெட்டில் அந்த சட்டை போட்டிருப்பான், அது தெரிகிறது மாதிரி வச்சுக்கிட்டு தான் நடந்து போவோம். சில பேர் அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம், தெரியணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 5 விரலையும் மோதிரம் போட்டுருப்பாங்க. இந்த விரலையெல்லாம் மோதிரம் போட்டு பாத்தில் ஒருத்தரை பார்த்துருக்கேன் நான். கட்ட விரலை மோதிரம் போட்டாலும் பார்த்துருக்கேன். நிறைய வீட்டில் ஒரு 500 பவுன் இருக்க ஒரு சின்ன செயின் தான் போட்டிருப்பாங்க. அப்படி ஆளும் பார்க்குறேன் நான். இதை வெளிப்படுத்துறது ராமகிருஷ்ணரோட உபதேசத்தில் ஒரு சொல்வார். ஒரு தவளை வந்து பணம் இருந்தால் கர்வம் வருங்கிற ஒரு தவளை வந்து என்னமோ 1 ரூபா நாணயம் கிடைச்சா, கவிர்ச்சா, கவுன உடனே ஒரு யானை வந்துச்சா, ஏய் நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். சௌரியமாக இருக்கேன் யானையை பார்த்து. கர்வம் வந்து அப்படி வந்துடும்ங்கிறாங்க. செல்வம் நிமித்தமாக நம்மளுக்கு சொத்து சுகம் நிறையா இருந்தால் கர்வம் வரும். அப்போ பணிவாக இருந்து பழகணும். இதெல்லாம் பகவானுடையது, என்னுடையது அல்லங்கிற புத்தி உள்ளே இருக்கிறது வரப்போது. மமகாரம் வச்சிருத்தன் வரப்போகுது. மமகாரம் இருந்துச்சு, மமகாரம் இல்லாமல் இருந்தால் கர்வமும் வராது. இது மமகாரங்கிறத பின்னாடி சொல்ல போகிறார். இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? கர்வம் இருக்கிறதுனால. பணிவு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பேசுவாங்க. அதனால் அந்த கர்வங்கிறது கூடாது. பிறகு குல நிமித்தமாக வரும் இந்த கர்வம். பண நிமித்தமாக வர்றது குல நிமித்தமாக. என்ன சொல்வார்னு சொன்னால், இதுக்கு ஒரு திருவள்ளுவர் வந்து குடிமை அதிகாரம்னே ஒன்று வச்சுருக்காரு. இந்த குலப்பெருமை அதை காப்பாற்றணும்னு சொல்லுவார். ஆனால் என்ன, குலப்பெருமையை வச்சுக்கிட்டு தம்பட்டை அடிக்கிறது. அப்பா வந்து பெரிய சான்ஸ்கிரிட்டில் பண்டிதராக இருப்பார், நிறையா சாஸ்திரம் படிச்சிருப்பார், புஸ்தகமெல்லாம் வச்சுருப்பார். இவர் பெருமையாக பேசிட்டு அந்த புஸ்தகத்தில் விலைக்கு போட்டு சாப்பிட்டுவார் பையன். எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் கொள்ளு தாத்தா அப்படி, இப்படிலாம் சொல்கிறது உண்டு. குலப்பெருமை. சில பேர் வந்து குலப்பெருமையை பேசி பேசி வீணாயிடுவாங்க. கிருஷ்ணருடைய குலமே எதில் அழிஞ்சிச்சு தெரியுமா? நம்ம குலத்தில் அவதாரம் கிருஷ்ணர் வந்திருக்கார், அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை அப்படி சொல்லி யாதவ குலத்துக்கு ஒரு பெரிய ஆணவம் வந்துருச்சு. அந்த ஆணவம் தான் அவங்களை அழிச்சிச்சு. அதில் ஒரு முனிவரை போய் என்ன பண்ணுறாங்க, வம்புக்கு இருக்கிறாங்க. கிருஷ்ணரே நம்மகிட்ட இருக்காரு என்ன அப்படின்னு. அதனால் பகவான் என்ன பண்ணார், புறம் காலி பண்ணி விட்டார். அவரே காலி பண்ணிட்டார். யாராவது தான் குலத்தை அழியதை பார்ப்பாங்களோ, அவ்வளோ சக்தி இருந்தும் கூட கிருஷ்ணருக்கு அவர் நினச்சா எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கலாமே. ஆனால் அந்த ஆணவம் கர்மம் வந்த உடனே அழிஞ்சிடும். அது வந்து இந்த அமானித்துவம், கர்வங்கிறது கூடாது. அதில் நான் ஒரு முன்னாடி அடிக்கொருக்கா சொல்வேன், இந்த சக்தி லீலைன்னு ஒரு சினிமா படம் உதாரணம் சொல்வேன். அதில் வந்து சிவபெருமான் அசுரர்கள் அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த சிவன் அடியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த அசுரரை அழித்த சிவபெருமான் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டு வருவாங்க.
சக்தியை பார்த்தோன்னு சும்மா இருக்க வேண்டியானே, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பாரு, சிவபெருமான இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பாரு. சக்தி பார்த்து சிரிக்கும், என்ன நான் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்து நீ சிரிக்கிற அப்படின்பாரு. சாதாரண மனிதர்களே தான் செய்கிற செயலை வச்சு பெருமைப்படுத்தி கர்வப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ எல்லாத்துக்கும் ஈசனே இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும். கோபம் வந்துடுவருக்கு, சண்டை வந்துடும். சண்டை வந்து என்ன ஆயிரும், சக்தி பிரிஞ்சு போயிடும். சக்தி பிரிஞ்சு போச்சுன்னா அவர் சிவனேன்னு உட்காந்துப்பார், ஒரு செயலும் செய்ய முடியாது. சக்தி போச்சுன்னா சிவன் என்ன சிவனேன்னு உட்காந்துருக்காருன்னு சொல்லுவோம்ல, ஒன்றும் செய்ய முடியாது. தாத்பரியம், அந்த புராண கதையினுடைய தாத்பரியம் என்னென்னா, ஒன்று அதுக்கு வேதாந்த ரீதியாக ஒன்று இருக்குது. சிவன் வந்து ஆதார தத்துவம், பிரம்ம தத்துவம், சக்தி வந்து செயல்படும் சக்தி. இது தத்துவ ரீதியாக ஒன்று. இதுபடி பார்த்தா சாதாரண பார்த்தீங்கன்னா சிவனுக்கே ஆணவம் வந்து ஆற்றல் போயிடும். சிவனுக்கே ஆணவம் வந்து ஆரம்ப, நம்மளாம் என்ன கதி, சாதாரண மனுஷெல்லாம் என்ன கதி. அதனால் அமானித்துவம், கர்வம் கூடாது. பார்க்கலாம், ஆடுறான்டா அழிஞ்சு போயிடுவான்டாம்பாங்க ஊரில். அன்றைக்கு கூட சொன்னேன், நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் தீகா கட்சிக்காரர் சொன்னார்னு சொன்னேன். எங்கள் ஊரில் தீகா கட்சிக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சாமியை கும்பிட மாட்டார். ஆனால் எங்கள் ஊரில் வாசிமலையான்னு ஒரு தெய்வம் இருக்குது, அதுதான் எங்கள் குலதெய்வம் மாதிரி. என்ன சொல்லுவார் தெரியுங்களா, யாரோ அக்கிரம் பண்ணா, ஆடாதீங்கடா, வாசிமலையான் பூமிடா, அழிஞ்சு போவீங்கடாம்பார். அவர் சாமி கும்பிட மாட்டார், வாசிமலையான் பூமிடா அழிஞ்சு போவீங்கடாம்பார். ஏன்னா அந்த ஆணவம் வந்து அழிச்சிரும், அது அமானித்துவம், அமானி கூடாது. பிறகு கல்வி நிமித்தமாக வரும். கல்வியே பணிவைத்தான் கொடுக்கணும். ஒருத்தன் ரொம்ப படித்தான பணிவு வரணும். ஆனால் என்ன வந்து என்னை விட படித்தவை இல்லைன்னு சொல்லி, ஆனால் வந்து கல்வி பணிவை தர வேண்டும். வித்யா ததாதி வினயம்னு இருக்கு. கல்வி தர வேண்டியது பணிவை. ஆனால் என்ன பண்ணிடுது, கல்வியில் சில பேர் காண வந்துடும். ஒரு இது கூட பார்க்குறோம்ல, 4 பேர் போட்டில் போனாங்களாம். ஒருத்தர் சோதிட சாஸ்திரம், ஒருத்தர் 4 சாஸ்திரம் படிச்சுட்டு, ஒருத்தர் ஏன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், ஏன் பெருசு அப்படின்னு கணிதம் சொல்லிகிட்டே போவாங்களாம். எல்லாம் தெரியும், எல்லாம் எனக்கு இது தெரியும் அது தெரியும்ட்டு. போட்டுக்காரர் என்ன பண்ண, நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். ஏன்னா படகுல ஓட்ட விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் நான் எல்லாம் தெரிஞ்சால், 4 வேதம் தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவன் தப்பிச்சு போயிட்டான். மாதிரி கர்வம் வந்து அழிச்சிடும். அதனால் சொல்கிறார், ஒரு முனிவருக்கே விவேகானந்தர் இருக்கார், கொக்கென்று நினைத்தாயா கொன்கணவாய்ம்பார். கொக்கை போய் எரிக்கிறார் தவம் பண்ணிட்டு. அதே மாதிரி ஒரு அம்மா பத்தினி அதை போய் எரிக்கலாம்னு நினைப்பார், நீ கொக்கு நினைவுன்னு நினைக்காதுன்ற அந்த அம்மா. அப்போ அந்தளவு தவம் வந்தால் அப்படித்தான். இன்னொரு இடத்துல கூட சொல்வார், ஒருத்தர் வந்து அப்படியே தவம் பண்ணிட்டு நீர் மேலே நடந்து வந்தாராம். நீர் மேலே நடந்து வந்தாராம். தவத்தில் கர்வம் வருது, கல்வியில் வருது, தவத்தில் வருது. தண்ணி மேலே நடந்து வந்திருக்காரு. வந்த உடனே அப்படியே நம்பார், எவ்வளோ 12 வருஷமாக கடுமையாக தவம் பண்ணி நீர் மேலே நடக்கிற சக்தியை பெற்றுட்டு வேறு என்ன செய்ய முடியும்னாராம். இந்த யானையை சாகிறது மாதிரி செஞ்சு படைக்க முடியும்னாரா ஒரு யானை. எங்கே செய்யுங்கண்ணா, அப்படியே சாகிறது மாதிரி பண்ணிட்டாரு, பிற படைச்சிருச்சு. கூட ஒருத்தர் சொன்னாராம், நீ 12 வருஷம் பட்ட கஷ்டம் 4 நாள்னாராம். ஏன்னா நீ 4 நாள் கொடுத்தா போட்டில் இங்கே வந்து இறக்கி விட்டுருவேன் அந்த காலத்தில். இதுக்கு போய் நீ தவம் பண்ணணுமாண்ணா. தவம்பைன்றது உண்மையை தெரிஞ்சு தத்துவத்தை புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, கவலையை போக்குறதுக்கு. அதை விட்டு போட்டு ஆணவம் வந்து என்ன பண்ணுது, நிறைய தபஸ்விகள் முனிவர்கள் கூட பாருங்கள், ஆணவத்தில் அந்த தப வலிமையெல்லாம் இழந்திருப்பாங்க. தவத்துலையும் என்ன பண்ணுது, இந்த கர்வம் வருகின்றது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பணிவோடு இருக்க வேண்டும். இந்த ஆணவம் போகணும்னா பணிவு வேணும். எப்படி பணிவு வேணும், சரீரத்தில் பணிவு இருக்கணும், பேச்சில் பணிவு இருக்கணும், மனசுலையும் பணிவு இருக்கணும். இந்த 3 இருந்தால் அந்த கர்வம் வராது அப்படிங்கிறார். உடலில் பணிவு, அதாவது குரு முன்னாடியோ இல்லை பெரியவங்க முன்னாடியோ உட்காரும் போதே அப்படியே ஒரு இதாக உட்காருறது, ஒரு ஆணவமாக கால் மேலே கால் போட்டோம். எங்கே குழந்தைகள் முன்னாடி வீட்டில் ஜாலியாக இருக்கும் அப்போ உட்காரலாம். ஒரு பெரியவங்கள்லாம் இருக்கும்போது கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, ஒரு இதாக உட்கார்றது, இது வந்து உடல் ரீதியாக அந்த பணிவின்மையை காமிக்குது. இந்த ஒரு தயானந்த சரஸ்வதியும் ஜிகே மூவ் பண்ணார் ஒரு மீட்டிங். அப்போ அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், ஜிகே 20 எம்பி இருந்தாங்க. அப்போ தான் அவர் காங்கிரஸில் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பொறுப்பில் இருக்காருங்க. நிறைய எம்பிக்கெல்லாம் ஜெயிச்சு தஞ்சாவூர் சைடு நடக்கும்போது தயானசாமி சொன்னது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் உட்காந்துருக்காராம். சேர் அவருக்கு வரைக்கும் முக்கியமாக பெரிய சேர் போட்டிருக்காங்களாம். இந்த 3ஆவது சேரில் இப்படி தான் உட்காந்துருந்தாராம் அவர் முன்னாடி, தயானசாமி முன்னாடி. அவரே பெரிய ஆள், அவருக்கு கீழே 20 எம்பி இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டே நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு இருக்கும்போது கூட அந்த இப்படி உட்காந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருக்கார், சொன்னார் சும்மா நல்லா உட்காரு. அவருக்கும் அப்படியே பணிவா ஒரு உட்கார்ந்தார்.
இந்த அமருதலில் கூட பணிவு, சொல்லில் பணிவு, பேசுகிறதுலையும் பணிவாக பேசணும், ஆணவமாக பேசக்கூடாது. பேச்சில் கர்வம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி மனதிலும் பணிவு. நம்ம மனசுக்குள்ளே நம்மளை ரொம்ப உயர்வாக நினைக்காம நாம் எல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி மனசுலேயும் பணிவு இருந்துன்னு சொன்னால் என்ன வரும்? கர்வம் வராது. இனியவை கூறல் திருக்குறள் ஒரு அதிகாரம் இருக்குது. பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையோனாகவும் இன்சொல் கூறுபவனாகவும் இருப்பதே ஒருவனுக்கு அணிகலன், மற்றவை அணிகலன் அல்லங்க. பணிவுதே அணிகலன்கிறார். நல்ல வார்த்தையை பேசுறது, பணிவோடு பேசுறதே அணிகலன்கிறார். நீங்கள் எல்லாம் நகையை நிறையா போட்டுக்கிட்டு ஒரு ஆடம்பரமாக சட்டை கிட்ட எல்லாம் பேண்ட்டு ஷூ ஷர்ட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு ஆணவம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது அணிகலனே இல்லைன்ட்டார். பணிவோடு இருப்பதே அணிகலன். இது பேர் அமானி. அடுத்தது ரெண்டாவது அமர்ச்சரக. இது ஒரு முக்கியமான பண்பு. அழுக்காராமை ஒரு அதிகாரமே வச்சுட்டார் வள்ளுவர். அழுக்காராமைனை பொறாமை படாமல் இருத்தல். இந்தியாவில் பெரும்பாலும் நம்ம ரத்தத்தில் ஊர்ன ஒரு குணம் பொறாமை. எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்குது பொறாமை. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதே முக்கியம். ஞானம் ஞான நிஷ்டையானத்தை 100% போகும். ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் இந்த பொறாமை வந்துக்கிட்டே இருக்கு சாமி, எனக்கு பொறாமையை நீக்க நானும் முயற்சி பண்ணுறேன், அது என்னை பொறாமை வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது, பொறாமைப்பட்டால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்னால் நீக்க முடியலன்னு சொல்லிட்டு அது வரும்பொழுதெல்லாம் நீக்கி 7 வருஷம் அதே சிந்தனையிலேருந்து பொறாமை இல்லாமல் பண்ணிட்டேன்னார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். 7 வருஷம் இதை சிந்திச்சு என் பொறாமையை நீக்கிட்டேன்னார். பொறாமை வந்தால், நம்மளுக்கு பொறாமை வந்தால், எனக்கு ஒருத்தர் மேலே பொறாமை வருது, பொறாமை அவருக்கு கஷ்டமாக இருக்குமா எனக்கு கஷ்டமாக இருக்கும். யார் பொறாமைப்படுறோமோ அவங்க வயிறு தான் எரியும், அவருக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம வயிறு எரியிறத நாமளா வரவழைச்சிக்கிறோம் பாருங்க. நாம் வயிறு தான் எரியுது, ஆனால் நம்ம வரவழைச்சிக்கிறோமா இல்லையா? இது அழுக்காராம். இது முடியாது, சொல்லலாம், எப்படியாவது வரும், லேசாக வந்துக்கிட்டே இருக்கும். வரும்பொழுது தேவையில்லை, இது எதுக்கு அப்படின்னு நாம் அந்த புத்தியை நாம் நினைக்கணும். அறிவில் வரும், நம்மளோட புத்திசாலியாக இருந்தால், திறமையில் கூட இருந்தால் வரும், பணத்தில் வரும், பதவியில் வரும். இன்னொன்று தெரியுமா? 2 பேர் நல்ல மனிதர்கள். இவர் நல்லா தானம் பண்ணுறார், இவரை விட அவர் நல்லது நிறையா செஞ்சுட்டு அவருக்கு பொறாமை. இவர் நிறையா நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பார், இன்னொருத்தர் ரொம்ப நல்லது பண்ணால் இவருக்கு அவர் மேலே பொறாமை. 2 பேர் நல்லவர்கள் தான், அதுலேயும் வரும். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளைத்தான் பாதிக்கும் பொறாமை. இந்த குணத்தை நீக்கிறதுக்கு வரும்பொழுதெல்லாம் நாம் அதை அடித்து பழகினோம்னா ஓரளவுக்கு நிம்மதியாகிடும், ஓரளவுக்கு மேக்சிமம் துக்கம் போயிடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் எப்பயுமே நம்மகிட்ட இல்லாததை மற்றவங்கள்ட்ட பார்க்கக்கூடாது. எனக்கு இல்லை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால தான் இந்த பொறாமை வருது. அதாவது நம் மனம் நம்மகிட்ட இல்லாததை பார்க்குதான், வேறொரு இடத்துல இருக்கிறத பார்க்குதான். நம்மகிட்ட இல்லாததை பார்க்குது, வேறொரு இடத்துல அது இருக்கிறத பார்க்குது. பார்த்தோம்னு அவனுக்கு இருக்குது, எனக்கு இல்லை. அது அறிவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் இந்த பொறாமை வந்து விடுகின்றது. அதாவது முதல் குணம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தாழ்வு மனப்பான்மை, அதாவது பணிவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பணிவு அதே நேரத்தில் பொறாமை ஆகிடக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்ன ஆயிரும்? பொறாமையை உண்டாக்கிடக்கூடாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துன்னு சொன்னால் கர்வம் வரும். சுப்பீரியாரிட்டி கூடாதுங்கிறதுக்காக இன்ஃபீரியாரிட்டி வந்துடக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி என்ன ஆகும்? பொறாமை வந்துடும். கவனமாக அதில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணுங்கிறாரு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். ஒன்று உயர்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு மனப்பான்மை. இந்த 2 தான் நம்மளுக்கு இருக்குது, கர்வம் அல்லது பொறாமை. எனக்கு கர்வம் கூடாதுங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மை பொறாமைப்பற்றக்கூடாது. அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லைன்னு சொல்லி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, யாரை பார்த்தாலும் நீ பொறாமைப்படுறத முதல்ல நிப்பாட்டு, தன்னில் இருப்பதில் திருப்தி உடையவனாக இருக்கு. கர்வப்படவும் கூடாது, தன்னை இழிவாகவும் நினைக்கவும் கூடாது. நம்மகிட்ட இருக்கிறதில் நினச்சி திருப்தி பட்டோம்னா அந்த பொறாமையே வராது. ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, மயக்கமா கலக்கமா, அது ஒரு வழி வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அருமையான வரி. நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை நினச்சா பொறாமை வராது.
அதே நேரத்தில் கர்வம் வந்துடக்கூடாது. கீழே இருக்க நினச்சி பொறாமல் வராமல் பார்க்கணும். அதே நேரத்தில் கர்வம் வந்துடவும் கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். ஒப்பிட்டு பார்க்காத தன்மை இருக்க வேண்டும். ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒரு முன்னேறுவதற்காக அவரை மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கலாம். பொறாமப்படக்கூடாது. சில பேர் நல்லா தபஸ் பண்ணுறாரு, நம்மளும் அது மாதிரி தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து தபஸ் பண்ணலாம். அதில் பொறாமை படக்கூடாது. மாடலை எடுத்துக்கலாமே, பொறாமை கூடாதுங்கிறார். இது இந்த இரண்டும் மனதளவில் கடைப்பிடிக்க பெரிய பண்பு. எது? ஆணவம், அகங்காரம் இல்லாமல் இருத்தல், பொறாமை படாமல் இருத்தல். மூணாவது தக்ஷக, திறமையுடன் செயல்படுதல். இது உடல் அளவில் வினை திட்பம்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். எப்படியெல்லாம் நம்ம செயல்படணும்லாம் இருக்குது. அதாவது இந்த கர்மகாண்டத்தில் இருக்கும், இந்த யாகமெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால், அந்த யாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கும். சொர்க்கத்து இந்த யாகம் பண்ணால் சொர்க்கம் போகலாம். முதல்ல யாகம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பலனில் விருப்பம் இருக்கணும். சரி, ஒன்று அடையணும்னு விருப்பம் இருக்குது, அதுவோ இல்லை உலக விவகாரங்கள்லையோ விருப்பம் வந்தால் போதுமா? அதை எப்படி செய்யணும், எவ்வளவு திறமையாக செய்யணும் அப்படின்னு பண்ணால் தானே முடியும். விவகாரமே எடுத்து ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்குன்னு யோசிக்கிறோம், திட்டமெல்லாம் போடுறோம். போட்ட பிறகு உட்காந்துருந்தா வருமா? சரி, சரியாக செய்யலைன்னா கிடைக்குமா? திறமையுடன் செயல்படும் பண்பு எல்லா விஷயத்திலும் இருக்கணும். எல்லாத்துலேயும் திறமையாக செயல்படுறது இருக்குன்னு சொல்கிறார். அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் முதல்ல ரஜோகுணத்துக்கு வரணும். சத்துவகுணம் தான் எல்லாத்துக்கும் மெயின். சத்துவகுணம், தமோகுணம், சோம்பேறித்தனம். சத்துவகுணம் அமைதியாக நல்லா செயல்படுறது, அது கடையில் ரஜோகுணம் ஒன்று இருக்குது. ரஜோகுணத்துக்கு வரணும். தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு திறமையாக செயல்படும். ஒரு சிஷ்யன் வேதாந்த படிக்கிற மாணவன் தமோகுணத்தில் இருந்தால் ஒன்றுக்கு லாய்க்கப்பட மாட்டான். உலக விஷயத்துக்கு கூட அவன் உருப்பட மாட்டான். தமோகுணம் கூடவே கூடாது. விவேகானந்தர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தன் சோம்பேறியாக இருக்க, படிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டில் ரொம்ப படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சாமியாரை போகிறேன்னு கேட்பான். எனக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறேன்ட்டு. அவர் அதை விட நீ 4 MA படித்து பாஸ் பண்ணிடலாம். இன்னொருத்தன் ரொம்ப தொய்வாக இருப்பான். அவன் கேட்பான், நீ முதல் ஃபுட்பால் மேட்ச் விளையாடும்பார், அது பிறகு சாமியாரை பற்றி யோசிக்கலாம்பார். அப்போ இந்த செயல்படக்கூடிய ஆற்றலையும் வளர்த்துக்கிறணும். நாம் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட வேண்டும். ஒரு வியாபாரம் பண்ணால் கூட அது எவ்வளவு முதலீடு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணணும். அதுக்கு எவ்வளவு உழைக்கணுமோ அந்த உழைப்பை கொடுக்கணும். சின்ன வேலைக்கு 24 நேரம் முடிச்சுக்கிட்டு உடம்பு கெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் முதலீடுக்கு பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. பெரிய முதலீடு பண்ணுறதுக்கு தேவையானதுக்கு மேலே கடன் வாங்கியும் பண்ணக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க, புத்தியும் வேலை செய்யணும், உடலும் கரெக்டாக செய்யணும். எல்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உழைப்பையும் கொடுக்கணும், அறிவையும் கொடுக்கணும், டயத்தையும் கொடுக்கணும். குறையாக கொடுத்தாலும் தப்பு, கூட கொடுத்தாலும் தப்பு. இதை திறமையாக செயல்படுதல்னு அர்த்தம். அதாவது இந்த உழைப்பில் ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, டைம் கூட ரொம்ப முக்கியம். காலம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் சமையல் பண்ணணும், அது பண்ணி முடிச்சு 1/2 மணி நேரம் பண்ணுற சமையலை 2 மணி நேரம் பண்ணால், அதே மாதிரி ஒரு சாம்பார் வைக்கணும்னா 2 பாத்திரம் யூஸ் பண்ணலாம், அது 10 பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் பண்ணால் எப்படி இருக்கும்? சமையலில் கூட சொல்கிறாங்க, எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளவு கச்சிதமாக பயன்படுத்தினா அதுதான் திறமைன்னு சொல்கிறார். சில பேர் 1/2 மணி நேரம் பல்லு துளக்கணும்னு பல்லு துளக்குவான், ஆனால் பல்லு சுத்தமாக இருக்காது. அது கூட ஒழுங்காக துளக்க தெரிகிறது இல்லை. பல்லு விளக்குறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தெரியுங்களா? குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லை, இப்படின்ட்டு போயிடும். ஏன்னா அந்த அளவு ஒவ்வொரு செயல்லையுமே ஒரு நேர்த்தி இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு சுத்தம் இருக்கணும். அது பண்ணுனா கரெக்டாக கட்சன் இருக்கணும், அப்படி பண்ணி பழகணும். புஸ்தகத்துக்கு அட்டை போட்டால் கூட சில பேர் பாருங்கள் அப்படி நீட்டாக போட்டுருப்பாங்க. குழந்தைகள்லாம் சில பேர் குண்டக்க போட்டு வச்சுருக்குங்க. சுத்தம் பண்ணால் கூட்டுறத சொன்னீங்கன்னா சிலர் கூட்ட சொல்லலாம், கூட்டின அப்புறம் அந்த விளக்குமாறு பூரா விழுந்து அது குப்பையாயிரும். அப்புறம் அதை கூட்டணும், அதை விழுகாமல் கூட்ட தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறாரு. எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த ஒவ்வொரு வேலைகள்லையுமே இதை எடுத்து பார்த்து கரெக்டாக செய்ய வேண்டும். வேதாந்தம் படிக்கிறது உள்படன்னு சொல்கிறார். வேதாந்தம் படிக்கிறது கூட அதுக்கு எப்போ டைம் செலவழிக்கணும், எப்படி செலவழிக்கணும், எவ்வளோ செலவழிக்கணும்னு பார்த்து
கரெக்டாக செலவழிச்சாதான் அது பண்ண முடியும். செய்ய தெரியாமல் செஞ்சு டயத்தை நிறையா பேர் வீண் பண்ணுவாங்க. நிறைய செய்ய தெரியாமல் செஞ்சு வீண் பண்ணுவாங்க. இந்த ஒரு சினிமாவில் வடிவேல் கம்பை வச்சுட்டு ஏறுவான் படியில், பார்த்துருக்கீங்களா? பிள்ளைன்னு உழைய முடியாது, ஏன்னா அது மாற்றி ஏற தெரியாது அவனுக்கு. அது மாதிரி எதை எப்படி செய்யணும் தெரியாமல் நிறைய பேர் டயத்தையும் உடலையும் வீண் பண்ணுறாங்க. கரெக்டாக யோசிச்சு செய்கிறது தக்ஷ, இது ஒரு பண்பு. அடுத்தது 4 நிர்மமக, இதுதான் மமகாரம் அற்று இருத்தல். இந்த கர்வம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு இது பயன்படும். என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் இருத்தல், இதெல்லாம் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப பண்பு. எல்லாம் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்ட்டார். ஒரு பொருள் வாங்குகிறோம், வாங்கின உடனே என்ன ஆகும்? இப்போ வீடு வாங்குகிறோம், நம்ம பேர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், பத்திராவை சொல்லி பதிகிறோம். அங்கே பதியலாம், இங்கே பதியக்கூடாது. எங்கள் மனசில் பதியக்கூடாது, அதில் பதியலாம். ஏன்னா ஒன்று அது நம்ம விட்டு போகும், இல்லை நம்ம அதை விட்டு கட்டாயம் போயிடும். இது ரெண்டும் நடக்கும். இருக்கிற வரைக்கும் ஏதோ பயன்படுத்திக்கிடலாம். அப்போ எந்த ஒரு பொருளாக அந்த ஓனர்ஷிப், இதுக்கு நான் தான் ஓனரு, நான் தான் செஞ்சேன், நான் இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூடாது. மமகாரம் அற்று இருத்தல், என்னால் தான் நடக்குதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இருக்கலாம், நாம் முயற்சி பண்ணதுனால நாம் செஞ்சால் நடக்கலாம். அது வெளி விவகாரத்து, நான் இருந்து பார்த்தேன்ப்பா, நான் தான் செஞ்சேன், இதனால் நடந்துச்சுன்னு சொல்லலாம். வெளியே பேச்சுக்கு சொல்கிறது வேறு, ஆனால் உள்ள அகங்காரத்தில் சொல்லக்கூடாது. இந்த கடவுளாலேயும் நடக்குங்கிறதுக்கு அந்த கீத கிளாஸில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குது. அதாவது கடவுள் இதில் பஞ்சதிசையில் நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் பேசுகிறேன், நான் தான் நல்லா தயார் பண்ணி பேசுகிறேன், இருக்கட்டும் பேசலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க, இருக்குது. இங்கே ஒரு 0 டிகிரி இப்போ குளிர் அடிக்குது, நான் பேச முடியுமா? நீங்கள் கேட்க முடியுமா? இல்லை காற்றும் மழையும் அடித்து புயல் அடி கேட்க முடியுமா? கடவுள் வந்து இந்த டெம்பரேச்சரை கரெக்டாக உருவாக்கி, பக்கத்தில் ரேடியா சத்தமெல்லாம் இல்லாமல், என் உடல்லையும் காய்ச்சல்லாம் இல்லாமல், உடல் ஆரோக்கியமாக வச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாரு, செயல்படுறோம். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்போ நான் செஞ்சேங்கிற என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் எந்த பொருள் எடுத்துக்குங்க, நம்ம என்ன கொண்டு வச்சோம், எதை கொண்டு வந்தால் எதை போவதற்கு ஒரு இது கூட படிக்கிறோமே, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றையும் கொண்டு போக போகிறதும் இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னுடையதுங்கிற புத்தி இருந்துன்னு சொன்னால் அது போனால் நமக்கு ரொம்ப துக்கம் வரும். அந்த புத்தி இல்லைன்னு வச்சுக்கல, போனால் துக்கம் வராது. அதனால் இந்த மமகாரம் அற்று இருத்தல், நிர்மமகங்கிறார். எல்லா விஷயத்துலேயும் நம்ம இருக்கணுமா. இடம் என்னுடையது, பணம் என்னுடையது, உறவுகள்லேயும் வரும். இது எல்லாம் பெரிய ஆள், இவங்க பூரா ஏன் சொந்தக்காரங்க இருக்கா இல்லையா? எல்லா விஷயத்துலையும் இந்த மமகாரம் வரும். எல்லாம் ஊரில் எனக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு இது, எனக்கு இவ்வளோ பெரிய பதவி இருக்குங்கிற மமகாரம். இந்த மமகாரம்லாம் ஏதோ வந்திருக்கு, எப்போ போகும் சொல்ல முடியாது. ஒன்று அது போலன்னு வச்சுக்க, நாம் ஒரு நாள் இப்போ விட்டுட்டு போய்த்தானே ஆகணும், கட்டாயம் போய்த்தானே ஆகணும். கொண்டு போக முடியுமா? எங்கேயாவது கொண்டு போகவே முடியாது. இந்த புத்தி எரிஞ்சுன்னு சொன்னால் இந்த மமகாரம் வராது. அதாவது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இருந்து நாம் செய்யணும். அதுக்காக நான் என்னாலும் என்ன இல்லாமல் இருக்கிறதுக்காக செய்யாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் செய்யணும், பொறுப்போடு செய்யணும். ஆனால் ஆணவம் இல்லாமல் செய்யணும். என்னுடையதுங்கிற புத்தி. அதே மாதிரி எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும், எந்த சொத்து எல்லாம் இருக்கலாம், அது என்னுடையது அல்ல, இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படி ஒரு மமகாரமற்று செய்ய வேண்டும். ஸோ ஒருத்தர் வந்து சோம்பேறியாக இருந்தார், சின்ன சின்ன செயல் செஞ்சாலும் கூட நான் தான் செஞ்சேன்னுக்கிட்டு இருப்பார். 1-2 செஞ்சுக்கிட்டு குடும்பமே முன்னேறலை, பெரிய ஆணவம். அவர் இறந்து போயிட்டார். பிள்ளைங்க இருக்கிறது எனக்கு பிறகு அமைச்சு. இதுக்கப்புறம் அவர் இருக்கிறத விட நல்லா பெருசாக வந்துருச்சு. அவர் இருக்கும்போது ஒன்றும் செய்யாமல் நான் செஞ்சேன்னுக்கிட்டு இருந்தார், மமகாரம் பண்ண. இல்லாட்ட சிலர் என்ன பண்ண, ஆள் இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லா முயற்சி பண்ணி பெரிய ஆளாக போயிட்டு. அப்போ நான்கிற அகங்காரம் இருக்கே, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது சிஷ்யனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. மமகாரம். எவ்வளவு சொத்து வேணாலும் வாங்கலாம், நம்ம சம்பாதிக்கலாம், பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. பத்திராவசியில் எவ்வளோ வேணாலும் பதிஞ்சுக்கிடலாம், மனசுக்குள்ளே மட்டும் பதியாமல் வச்சுக்கிறனால. எத்தனை வேணாலும் பதிஞ்சிட்டு போகலாம். இன்னாருடைய பேரை, எந்த சொத்து இன்னாருக்கு வாங்கி இவ்வளவு வாங்கியிருக்கேன் எல்லாம் பதியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு பதிவு இருக்கணும், என்னுடையது இல்லைங்கிற ஒரு பதிவு இருக்கணும் மனசில். வெளியே எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கலாம், தப்பே இல்லை. இது மமகாரம் அற்று இருத்தல்.
5 திருட சௌக்கிரதக. இது எல்லோரிடமும் மென்மையாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறது. உறவுகள்கிட்டையும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி, நல்ல ஒரு உறவு வச்சுக்கிறணுமா. இனியவை கூறல் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் வள்ளுவர். இல்லறவியல் அன்புடைமை வச்சிருப்பாரு, துறவரவியல் அருளுடைமை வச்சிருப்பார். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். துறவிக்கு எல்லார்ட்டையும் அருளோடு இருக்கணும், அனைத்து ஜீவராசிகள்கிட்டையும். அதே மாதிரி பேசுனா இனிமையாக பேசணும். ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையை சொல்லலாம், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல். இந்த உறவுங்கிறது ஒரு மாணவன், சிஷ்யன், ஒரு வேதாந்தம் படிக்க போகிற மாணவன் அப்படி ஒரு உறவு வச்சுருந்தாட்டே குருவிட்டே நல்ல உறவு வச்சுருப்பான். இல்லாட்டி என்ன ஆகும்னா, குரு ஏதாவது கோவிச்சார் வச்சுக்க, சண்டை போட்டு போயிடுவான், அவர் வரவே மாட்டான், வரமாட்டான் அவன். இவன் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாத்தே முடியும். அந்த இருந்துன்னு சொன்னால் சண்டை போட்டாலும் கூட என்ன பண்ண மறந்துட்டு திருப்பி நல்லபடி. சில பேரை பார்த்துருக்கேன், ஏதாவது சொல்லியிருப்பார், குருவிட்ட மூஞ்சில் முழிக்க மாட்டேன்ட்டு போயிடுவான். ஏன்னா அப்படி. அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம். நிறைய பேர் அப்படி இல்லை. விவேகானந்தர்கிட்ட கூட ராமகிருஷ்ணன் சோதிச்சார்னு சொன்னேன். விவேகானந்தர் என்ன பண்ணுவாராம், இவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், கோபமாகவே பேசுவார். வந்தால் அவரை கண்டுக்கிறவே மாட்டாராம். மற்ற சிஷிட்டு அன்பாக பேசுவாரா ராமகிருஷ்ணர். இவர் அதை பற்றி கண்டுக்கிற டெய்லி போய் பார்த்துட்டு வந்தாராம். இது வர்றதை நிப்பாட்டவே இல்லையா. நான் தான் உன்ட்ட பேசுகிறதே இல்லையே, உன்ட்ட கோபம் எதுக்கு வரேன்னாரேன். நீங்கள் பேசணுன்னு பேசிட்டீங்க, எனக்கு உங்கள் மேலே பிரியம் இருக்குவார். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஆச்சு? தலைமை சிஷியர் ஆகிட்டார் அவர், இருக்கிறதுலே முதன்மையான சிஷியர் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நிறைய பேர் பாருங்கள், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை பூரா பாய்ச்சிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் நிறைய பேர் பார்க்குறேன், கடைசி நேரத்தில் உறவுகள் இல்லாமல் அவஸ்தப்படுறதை பார்க்குறேன். ஒரு ஹெல்ப்புக்கோ, ஒரு உடலில் முடியாமல் போகிறேன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கோ. சில பேர் பாருங்கள், அது இம்பார்ட்டன்ட். சில பேர் அது கொடுக்கவே மாட்டாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க, 1000 பேர் வருவோம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பண்புங்கிறது. ஆனால் அவங்க என்னுடையவங்கன்னு புத்தி இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க செய்யலைன்னு வச்சுக்க, தூக்கம் வந்துடும். அதை பொதுவாக ரிலேஷன்ஷிப்பை நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், குரு சிஷ்யனாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறணும்னு சொல்கிறார். அதுக்கு பேர் திருட சௌக்கிருதக. எல்லோரிடமும் நல்ல உறவு வைத்து கொள்ளுதல், மென்மையான மனத்துடன், நல்ல வார்த்தைகளுடன், உறுதியான மனதுடனும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறவன் சொல்கிறார். சில பேர் மென்மையாக இருப்பான், உறுதியாக இருக்க மாட்டான், உறுதியாக இருப்பான், மென்மை இருக்காது. ரெண்டும் கலந்து இருந்தால் தான் அந்த உறவு நல்லா இருக்கும். சில உறவுகள் ரொம்ப இறங்கி குழஞ்சிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. எங்கே கரெக்டாக இருக்கணுமோ அங்கே கரெக்டாக இருக்காதுன்னு பகைச்சிக்கிறவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறார். சில பேர் வைராக்கியங்கிற பேரில் உறவுகளெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. சும்மா வைராக்கியம் இருக்கான், பற்றுக்கூடாது, வேதாந்தத்தில் படிக்கணும், பற்றே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லை. நல்லா இருக்கான். பற்றுக்கூடாதுங்கிறதுக்காக அன்பு இல்லாமல் இருக்கக்கூட சொல்ல. பற்றுங்கிறது அட்டாச்மெண்ட்டு. நாம் எப்படி கவனிக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அந்த உறவு நீடிக்கும் அப்படிங்கிறார். நம்மகிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறோம்னு வச்சுங்க, சில பேர் வருவாங்க, வந்தாலே பயந்து ஓடிடுவான். ஏன்னா பேசுகிறதுக்கே பயப்படுவான். வந்தாலே வில்லங்க தெளுத்துருவானப்பா, பிரச்சனையை கொண்டு வந்துடுவான், பேசுகிறது கூட பயப்படுவாங்க. நம்ம போனாலும் யாரும் அவர் வந்தால் நல்லதுன்னு நினைக்கணும், நம்மளை கண்டு பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் நாம் அவங்க வர்றாங்கன்னு பயப்படக்கூடாது. அந்தளவுக்கு 2 ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறார். நம்ம தலைமையிலையும் யாரும் உட்காரக்கூடாது, நாமும் யார் தலைமையிலையும் உட்காரக்கூடாது. அதை ஒரு அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணுங்கிறார். அதனால் எந்த நேரம் மென்மையாக இருக்கணுமோ அந்த நேரம் மென்மையாக இருக்கணும், எந்த நேரம் கடுமையாக இருக்கணுமோ அந்த நேரம் கடுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த உறவுகளை விட்டு விடவும் கூடாது. அப்படி இருந்தால் இந்த உறவுகளை நன்றாக வைத்து கொள்ளலாம். அது ஒரு பண்பு, இது ஒரு கலைங்கிறார். இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது நல்ல கலைங்கிறார். சில பேர் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா வச்சுருப்பான், உறவுகளை பூரா கட் பண்ணும். சில பேர் உறவுகள் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸே இருக்காது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், ஒரு மாதிரியாக கரெக்டாக கொண்டு போய். இது ஒரு பெரிய கலைங்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய கலை. அதை பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதே நேரத்தில் கவனமாக புரிஞ்சுக்கிறது பற்றின்மை. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுறான், அவர் ஒன்றும் பண்ணலை, நான் இவ்வளோ தூரம் அவனுக்கு செஞ்சேன், அவன் எனக்கு செய்யலை, அங்கே கருமையாக அடிபட்டு போகும். அதையும் பார்க்கக்கூடாது. நாம் பண்ணுறத அழகாக கொண்டுக்கிட்டே போனோம்னா, செஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கும், செய்யாட்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கும்.
இன்னொன்று, நீங்கள் எப்பயுமே ஒரு உறவுகளை நல்லா ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்களால ஒரு ஹெல்ப் கிடைக்காம போச்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சிஷ்யர் வந்து ஒரு குருவுக்கு நல்ல சேவை பண்ணியிருப்பார். அவர் சேவை பண்ணுற நேரத்தில் இவருக்கு வேதாந்தம் படிக்கிற மனசே இருக்காது. அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் ஏதோ அவருக்கு செய்யணும். அவர் கஷ்டப்படுறாரு. அந்த குருவுக்கு பயங்கரமாக சேவை பண்ணியிருப்பார். அவர் உபதேசம் பண்ணுற போது அங்கே உட்காந்துட்டு அவருக்கு ஏதாவது செய்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு சேவை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் இறந்து போயிருப்பார். அந்த குரு போயிருப்பார். இவருக்கு பின்னாடி சேவையே ஒரு குரு செஞ்சுருக்கார். இவருக்கு விழுந்து சொல்லிக் கொடுத்து ஒரு நல்லா உருவாக்கி விட்டுருப்பார். யாருக்கு பண்ணாரோ அவர்கிட்ட பலன் கிடைச்சிருக்காது, இன்னொருத்தருந்து பலன் கிடைச்சிரு. இப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம தர்மம். பலன் கொடுக்க வேண்டியது கடவுள் பண்ணுவார். அவங்ககிட்ட இருந்து வரலாம் அல்லது வேறவங்ககிட்ட இருந்து வரலாம். இது ஒரு முக்கியமான பண்பு. இந்த பண்பு இருந்தாட்டம் குரு சிஷ்யனுடைய உறவுகளும் நல்லா இருக்குங்கிறார். அதனால இதை சொல்லியிருக்காரு. பிறகு 5வது அசத்பரக, நிதானமாக செயல்படுதல். குறையுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. பொறுமையா செய்கிறது. தட்சகன்னு ஒன்று சொன்னார். தட்சகன் என்ன? திறமையா செயல்படுறது. வேகமாக செய்கிறதா? அந்த செய்கிறதையும் கவனமாக பொறுமையாக செய்யணும். எதை வேகமாக செய்யணுமோ அதை வேகமாக செய்யணும். பொறுமையாக செய்கிறத பொறுமையாக செய்ய வேண்டும். திறமையுடன் செயல்படுறதுங்கிறதும் இந்த சத்பரக, அதை சேர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறார். அசத்பரக, நிதானமாக செயல்படுதல். எப்பயுமே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் திறமையும் இருக்கணும். அதை எவ்வளோ வேகமாக செய்யும் அதே நேரத்தில் நிதானம் தவறக்கூடாதுன்னு. நல்லா டிரைவ் பண்ணுவார், வேகமாக ஓட்டுவார். நிதானம் போச்சுன்னா, சில பேர் பாருங்கள், டிரைவிங்கில் உட்காந்து போகும்பொழுது பார்த்தா அந்த டிரைவர் நான் பார்த்துருக்கேன். எங்கள் சாமிட்டு ஒருத்தர் என்ன ஸ்பீடு போனாலும் நம்மளுக்கு பயமே வராது. ஏன்னா அந்த ஓட்டுற ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பயமே வராது. வேகமாகவும் போவார், ஆனால் கரெக்டாக அந்த ஸ்பீட் ரைட் பண்ணுறது கரெக்டாக போவார். அப்போ இந்த வேகம் இருக்குது, திறமை இருக்குது, நிதானமும் மாறலை அந்த டிரைவிங்கில். இது ஒரு பெரிய கலை. இது ரெண்டும் சேர்ந்து வரணும்னு சொல்வார். நம்ம செல்ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டுறோம். அதாவது பேச வேண்டிய நேரம் கிடைக்கலன்னு ஓட்டலாம், நிதானம் தவறாமல் இருந்தால் ஓட்டலாம். பேசிக்கிட்டே சமையல்லாம் பண்ணுறோம், நிதானம் தவறாமல் இருந்தால் பண்ணலாம். அதுவும் கூட தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? தேவையானது கட்டாயம் அந்த டயத்தை யூஸ் பண்ணலான்னா அந்த நிதானம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதானமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப பொறுமையாக மெதுவாக மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் தண்ணி வந்து ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தார். என்னன்னு கேட்டால், 1 டம்ளர் தண்ணியை 1 மணி நேரம் குடிக்க சொன்னார் ஒரு வைத்தியர். வேறு என்ன வேலை பார்க்குறது? நிதானங்கிற பேரில் இதை பண்ணால் என்ன பண்ண முடியும்? சில பேர் ஒரு மருந்து இருக்கான், அப்படி ஒரு வைத்தியம் இருக்கான், டம்ளரில் அப்படியே கொஞ்சமாக இப்படி குடிக்க முடியுமா? கடக்குன்னு விற்கிறது மாதிரி குடிக்காமல் உட்காந்து அமைதியாக குடிச்சிட்டு போக வேண்டியது தானே. இது இந்த வேத பாடசாலையில் பசங்கள்லாம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது கையில் இப்படி தண்ணி இந்த இதில் உதிரங்க எடுத்து போட்டு குடிச்சிக்கிட்டே இருப்போம், பார்த்துருக்கீங்கல்ல? ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்தான். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. யார் இந்த மாதிரி இப்படி ஒரு செயல் கண்ணில் பார்த்ததே இல்லை. பாடசாலை பசங்களாம் வரிசையாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி ஸ்பூனில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கையில் ஊற்றி அப்படியே தூக்கி குடிக்க வேண்டியானு கேட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, தண்ணி குடிக்கிறத கூட நிதானங்கிற பேரில் அப்படியும் பண்ணிடக்கூடாது. கவனமாக திறமையாக செயல்படணும், நிதானமாக செயல்பட வேண்டும், பொறுமையாக செயல்பட வேண்டும். இது ஒரு பண்பு, அசத்பரக. அடுத்தது அர்த்த ஜிக்ஞாசக, அர்த்த ஜிக்ஞாசு. இது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பண்பு. பிரம்மன், சாஸ்திரம், இந்த இரண்டையும், அதாவது கடவுளையும் கடவுளை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தையும் முறையாக நாடக்கூடிய எண்ணம் வேண்டும்ங்கிறார். என்ன சாதனை பண்ணாலும் தத்துவத்தை அறிய வேண்டும், உண்மையை உணர வேண்டும்ங்கிற புத்தி வரலன்னு என்ன பிரயோஜனம்? முதல் படியே இதுதான். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நுழையும் போது உண்மையை தெரிஞ்சுக்கிறணுங்கிற புத்தி வரணும். உண்மையை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன், எந்த உண்மையை தெரியணும், அதே முக்கியம். எந்த உண்மைன்னு சொன்னால், பிரம்மனை தெரிஞ்சுக்கிறணும், கடவுளை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்கிறான். அதை விட கடவுள் பிரம்மன்னா யார்? என்னையே நான் தெரிஞ்சுக்கிறேன். யாரை தெரிஞ்சுக்கிறேன்னா,
என்னையை தெரிஞ்சுக்கிறணும். நான் அடிக்கொருக்கா சொல்கிறது உண்டு. அதாவது நாம் என்ன பண்ணுறோம்னா, அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சால் நல்லதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நிறைய பாதுகாப்புக்காக தேடுறான். பொருள் வேணும். ஏன்? வயசான நேரத்தில் யார் பார்ப்பா? குழந்தைகள் வேணும், வயசான நேரத்தில் பார்த்துக்கணும், செல்வம் வேணும், வீடு வேணும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம முடியாமல் போயிடும். கடைசியில் நம்மளுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லி ஏதோ வேணும்னு சொல்லி தேடுறோம். ஆனால் 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவைங்கிறது இன்றைக்கே முயற்சி பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோமா இல்லையா? ஆனால் 10 வருஷம் இருப்போம்னு தெரியுமா? நாளைக்கே கூட போகலாம். என்ன சாமி அவசகுணமாக பேசுகிறீங்க? வேதாந்தத்தில் மரணம் வந்து நல்ல குணம், அவசகுணம் கிடையாது, நல்ல சகுனம். மரணத்தை பற்றி பேசுகிறது வேதாந்தமே. அதாவது என்னன்னு சொன்னால், இதில் ஒரு விஷயம் இருக்குது. எல்லா மனிதர்களும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வாழ்க்கை வந்து இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் இருக்குது. நாம் வாழ்கிற 100 வருடங்கிறது ஒரு செகண்ட் மாதிரி கூட கணக்கு கிடையாது. இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை கணக்கு பண்ணால் பூமியுடைய நம்ம வாழ்கிற ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு கட்டாயம் இருக்க மாட்டோம்னு தெரியுது. இந்த உடல் இருக்க, அதுக்கு பிறகு இருக்கனா இல்லையா, என்ன நடக்குது, என்ன என்ன பண்ண போகிறது, இறந்த பிறகு நம்முடைய கெதி என்ன, ஒரு சிந்தனை வருதா? ஆனால் 10 வருஷம் கழித்து இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்பயே பண்ணியாச்சு. சமாதியெல்லாம் கூட கட்டிடுவான். சன்னியாசிகள் அப்படி தானே சமாதி கட்டி வச்சிடறோமா இல்லையா? சில பேர் இறந்த பிறகு நம்மளை வந்து எங்கே அடக்கம் பண்ணலாம் முடிவு பண்ணுவான். இறந்த பிறகு நான் என்ன ஆவேங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறதே இல்லை. அந்த ஆசை வருவதுன்னு முமுட்சுத்துவம். அதை தெரிந்து கொள்ள உள்ள போகிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. அதை தெரிஞ்சுக்கிற போகும்போது தான் கடவுள் என்ன, இது ஏன் படைச்சார், நம்ம இந்த உயிர்னா என்னன்னு பார்க்கும்போது இதை படைச்ச யாருன்னு பார்க்கணும். பிறகு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் நுழையிறது இருக்கு. இது ஒரு பண்பு. வேதாந்தத்துக்கு அடித்தளமே அதுதான். ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள்னா என்ன, இருக்காருன்னு சொல்கிறாங்க, இருக்காரா இல்லையா முதல்ல பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிறேன், அப்படி போகணும். இல்லை எனக்குள்ள ஒன்று இருக்குது, நான் இறந்த பிறகு என்ன ஆவேன்னு சிந்தனை வரணும். இதெல்லாம் முமுட்சுத்துவம்னு பேர். இதற்கு சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கு, சொல்கிறாங்க, வேதத்தில் இருக்குங்கிறாங்க. அதில் நம்பிக்கை வச்சு இதில் நாடி போகிறது ஒரு முக்கியமான பண்பு. இதுதான் அடித்தளம் சொல்கிறார். அந்த ஆன்மீக வாழ்க்கையை உள்ள புஷ் பண்ணுறது. பெரிய தேரை நகட்டுறதுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெகட்டிவ் விட்டாச்சுன்னா அப்புறம் ஓடாது பாட்டுக்கு. அது மாதிரி இதை புஷ் பண்ணி தள்ளுறது இந்த எண்ணம் தான். இந்த சிந்தனை வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த சாதனைகள்லாம் பயன்பட்டு அதுக்குள்ளே போயிடுவோம். பிறகு அனசூயுகு, இது ஒரு முக்கியமான பண்பு. புறங்கூறாமை, ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் வள்ளுவர். அதுக்கும் எப்போ பார்த்தாலும் எதவாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இருக்கா இல்லையா? யாரவாவது குறை சொல்கிறது. இல்லை எது ஒரு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், அது சரி இல்லை, அதை வாங்கியிருக்கலாம், இது தப்பானதை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் அவர் வீட்டுக்காரர் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பார், வந்த உடனே எப்பயுமே அதை திருப்தி ஏற்றுக்கிறதே இல்லை, இது எதுக்கு வாங்கினீங்க சண்டை. இல்லை வீட்டுக்காரமாக வாங்கிட்டு வந்து அவர் சண்டை போடுறது. அந்த குறை சொல்கிற பழக்கம் சிலது நல்லதாகவே இருக்கும், ஆனால் குறை சொல்லாட்டி நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, புறங்கூறுதல். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் குறை சொல்கிறதே இருக்குது. அதாவது சாஸ்திரத்தில் குறையில்லாத ஒன்றே ஒன்று ஆத்மா தான். நாம் ஆத்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிட்டா யாரையும் குறை சொல்கிற புத்தியே வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த குறை சொல்கிற மனசை, குறை காண்ற மனசை நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். குறை காணாத தன்மைங்கிறது ஒரு முக்கியமான பண்புங்கிறார். நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு முன்னேற முடியாது. கடவுளையும் குறை சொல்லுவோம், எல்லாத்தையும் குறை சொல்கிற மட்டும். நான் அவருக்கு கும்பிட்டு 100 லிட்டர் பாலாபிஷேகம் பண்ணேன், அவர் என்னை கண்டுக்கிட்டாரா? கண்டுக்கிறவே இல்லை. 10 வருஷம் பழனி பாத யாத்திரை போனேன், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. குறை சொல்கிறான், கடவுளையும் குறை சொல்கிறோம், எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு படிக்கணும். அப்படி படிக்கிறது வரைக்கும் இந்த குற்றத்தை நீக்க வேண்டும். அதாவது இந்த யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு பாட்டு, சினிமா ஒன்று வரும், அதில் பாட்டு ஒரு யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு சொல்லி பாட்டு இருக்கும். அதில் நீ ஒரு குறையை இப்படி சுட்டி காமிச்சேன்னா
மற்ற 3 விரல் ஒன்றே காமிக்குதுன்னு சொல்லி அந்த வரி வர அந்த வரி காமம் இல்லை. நீ ஒருத்தருடைய குறையை இப்படி சுட்டி காமிக்கிறேன்னா உங்ககிட்ட இருக்க குறை 3 இருக்குப்பா, அதை உடனே சுட்டி காமிக்கும் அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய எல்லோரும் குறையை பார்க்குறதே இல்லை, மற்றவங்க குறையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தாங்கிட்ட இருக்க குறையை என்றைக்கு நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நாம் திருந்த ஆரம்பிப்போம். நாம் வாழ்க்கையில் முன்னேற. என்கிட்ட இந்த குறை இருக்குது, எனக்கு பொறாமல் இப்போ வந்திருக்கு கூடாது, எனக்கு புறம் போடுற பழக்கம் இப்போ நான் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது எனக்கு கூடாது அப்படின்னு நம்மளுடைய குறைகளை பார்க்க ஆரம்பித்தா அடுத்தவங்களை குறை சொல்கிறது நிப்பாட்டிடுவோம்னு சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அதாவது மற்றவர் குற்றத்தை பார்க்கிறவன் தன் குற்றத்தை பார்க்க முடியுமானால் வாழ்வில் துன்பம் இருக்குமான்னு கேட்கிறார். எல்லாருடைய குற்றத்தையும் பார்க்குற, உன் குற்றத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில் துன்பமே வராதுங்கிறார் வள்ளுவர். நீ ஓன் தவிர நீ முதல்ல பார்த்து திருத்த ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு கஷ்டமே வராதுங்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை மட்டும் பார்க்குறதில்ல, மற்ற எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கூடாதுங்கிறார். அடுத்தது அமோக வாக். அமோக வாக்குன்னு சொன்னால் பயனற்ற சொற்களை பேசுதல் கூடாது. அதாவது வளவளன்னு பேசுறது, பயனற்ற சொற்கள். பயனில சொல்லாமேன்னு ஒரு அதிகாரம் வச்சுட்டார் வள்ளுவர். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. இதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. பயனில சொல்லாம. நீ பேசுகிற வார்த்தை பயனுள்ள வார்த்தையாக இருக்கணும், தேவையில்லாத பேசக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாரு, இதுக்கு பேர் மோக வாக்குனா பயனற்ற சொற்களை பேசுதல், அமோக வாக்குனா பயனற்ற சொற்களை பேசாதவன். ஒருத்தர் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து. என்ன பேசுனீங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஆனால் 3 மணி நேரம் ஏதோ ஒரு ஜாலியாக அரட்டடி பேசலாம். சில நேரம் நான் தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே 3 மாதம் இருக்கும், ஃபோனில் பேச சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லவே தெரியாது, ஆனால் எப்படி தான் பேசுனாங்கன்னு தெரியாது. இருக்கா இல்லைங்களா? பயனற்ற சொற்களை பேசக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் பேச்சை நிப்பாட்டணும், காதை வாயை மூடணும், காதை திறந்து வைக்கணும். இங்கே வகுப்பில் நீங்களாம் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? நான் பேசலாம், நீங்கள் காதத்தை திறந்து வச்சுருக்காங்க. அப்படி சுருதின்னு சொல்லுவாங்க. கேட்குறது அதிக பலன் தரும், பேசுகிறதுல அவ்வளோ பலன் கிடையாது. சில நேரங்களில் தான் பேசணும், தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாதுங்கிறாரு. காதை மூடுறதுக்கு இப்போ கருவி முன்னாடியெல்லாம் இல்லை, இப்போ காதை மூடுறதுக்கு ஒரு கருவியெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு இப்படி அடைச்சிக்கிடலாம் காதை. ஒருத்தர் காது கேட்காமல் இருந்தது, ஏன் அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு பண்ணி காது கேட்க, எனக்கு நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்குன்ட்டார். ஏன்னா அவங்க சொல்கிற எனக்கு காதில் விழுகாதுன்ட்டார். சிரமம் உங்களுக்கு தானே சிரமம், எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படிங்கிறாரு. அது மாதிரி கேட்குறதுல கவனம் இருக்கணும். பேசுறது தேவையில்லாத பேசக்கூடாதுங்க. அதுக்கு வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு பாருங்கள், சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல், பயன் தரும் சொற்களையே சொல்லுங்கள், பயனற்ற வெட்டி பேச்சை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். இந்த ஒரு சினிமா பாட்டு இருக்கு, வெறும் திண்ணை பேச்சு வீரரெல்லாம் சும்மா இருக்கணும் அண்ணாச்சின்னு சொல்லி வெட்டியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சினிமா பாடல் இருக்குது, இந்த சொல்லாதே யாரும் கேட்டால்னு, ஊரங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி. சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், வார்த்தைகள் அளவாக சுருக்கமாக பேசி பழகணும். நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்கன்னு சொன்னால், முதல்ல போன உடனே ஒருத்தர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்த சொல்ல வேண்டி இருந்தால் முதல்ல 2 வார்த்தையில் என்ன சொல்ல வர்றங்கிறத கரெக்டாக சொல்லிடணும். அதுக்கு பிறகு நீங்கள் முதல்ல அப்படின்னு கதையை ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவர் கவனமே போகாது, காதிலே நீங்கள் சொல்கிறதான் உள்ளே போகவே போகாது. முதல்ல இதுதான் விஷயம், சுருக்கமாக சொல்லி பழகணும். பிறகு என்ன பண்ணேன், விரிவாக சொல்லணும். பகவத்கீதையும் சரி, எல்லாமே ஆன்மீக நூட்கள், உயர்ந்த நூட்களில் இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்ல போகிறேன் முதல்ல 4 வரைன்னு சொல்லிடுவாங்க, பிறகு விரிவாக விளைச்சி கொண்டு போவாங்க. ஆஞ்சநேயர் கூட பார்த்து சொல்வன்மையில் ஆஞ்சநேயர் ரொம்ப உயர்ந்தவரான், அவர் மாதிரி சுருக்கமாக அழகாக சொல்ல முடியாது. அதனால சொன்னார் கண்டேன் சீதையினார். அதில் கூட அந்த வார்த்தையை முதல்ல சொன்னால் அவருக்கு டென்ஸ் இதாகிடும் சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையும் அளவாக சொல்லுவாராம். ஆஞ்சநேயர் சொல்நயம் மிக்கவரும்பாங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக பேசுபவராம். அது மாதிரி வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை அளவோடு
பேசி பழகுதல். பயனற்ற சொற்களை பேசாமல், பேசுவதாக இருந்தால் பயனுள்ள சொற்களை பேச வேண்டும். இது ஒரு முக்கியமான பண்பு. அடுத்து, இந்த உலகத்தில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பண்பை சொல்ல 9 பண்பு சொல்லிட்டார். அடுத்து, உலகத்தில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். யார்கிட்ட? மனைவி அல்லது கணவன் அல்லது மகன் அல்லது மகள். விட்டுட்டு போயிடுறதான்னா அப்படி இல்லை. எல்லாரும் கூடயும் அன்பாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஆழமான மனசில் பற்று இருக்கக்கூடாது. புறா கதை பார்த்தோம்ல, 8வது குரு, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். புறாவினுடைய கதையை பார்த்துருக்கோம். கிரகஸ்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அன்போடு இருக்கணும், எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாரையும் கவனிக்கணுங்கிறது உண்மையிலே கட்டாயம் பண்ணணும். ஆனால் பற்று கூடாது. பற்றுக்கும் அன்புக்கு என்ன வித்தியாசம்னு, பற்று இருந்தால் என்னாவும் தெரியுமா? ஒருத்தர் இருந்து நானும் செத்து போகிறேன்னு செத்து போயிடுவோம், சூசைட் பண்ணிக்குவோம். பண்ணுறாங்களா இல்லையா? அப்புறம் அப்படித்தானே பண்ணிச்சு, அந்த கதையில் பார்த்தோம். அது கூடாது. இருக்கிற வரைக்கும் அன்பாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இல்லைன்னா துக்கம் வரக்கூடாது. இது எப்பயும் நடக்கிறது தான். இந்த பற்றின்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு, நிலம், உறவுகள் எல்லாம் சொல்கிறார். உதாசீனனாக இருத்தல். பிறகு தன்னுடைய நலனை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி மற்றவங்களுடைய நலனையும் பேணி பாதுகாக்கணும். இதை பற்றிய விரிவாக அடுத்த வகுப்பில் கொஞ்சம் சொல்கிறேன், இந்த பற்றின்மையை பற்றி. பிறகு அடுத்து ஆன்மீகத்தை என்ன பண்ண போகிறார்? இதெல்லாம் முடித்த பிறகு கரெக்டாக ஆத்ம தத்துவத்துக்கு போக போகிறார். எப்பயுமே என்ன பண்ண கலந்துதே வரும். ஆத்ம தத்துவம் வரும், பண்புகள் வரும். அடுத்த வகுப்பில் அதை விரிவாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.